எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்க என்ன ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனையும் டாப் பண்ணுங்க. அப்பதான் நான் உங்களுக்கு அடிக்கடி நோட்டிஃபிகேஷன் கொடுத்து டார்ச்சர் பண்ணுவேன். ஸோ நம்ம 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் கிராஸ் ஆகிட்டோம். உங்களுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு நிஜமாவே நான் கடமைப்பட்டிருக்கேன். பிகாஸ் நீங்கள் இல்லைன்னா நிஜமா இது வந்து சாத்தியமே கிடையாது. நீங்கள் கொடுக்குற லவ், நீங்கள் எந்தளவுக்கு என்னை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஒரு வாட்டி ஏதாவது ஒரு என்னோடய வீடியோவில் ப்ராப்ளம்ஸ் இருக்கும்போது நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் வந்து என்னை லிஃப்ட் பண்ணுறீங்கன்னு தான் சொல்லணும். ஸோ கண்டிப்பாக ரொம்ப 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 தேங்க்ஸ் நீங்கள் கொடுக்குற இவ்வளோ லவ்க்கு. அண்ட் திரும்ப என்னால் கொடுக்க முடிஞ்சது பார்த்தீங்கன்னா என்னோட இந்த வீடியோஸ் அண்ட் கிவ் அவே கண்டிப்பாக சீக்கிரமே வரும். நிறைய ப்ராடக்ட்ஸ் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன், அது எல்லாமே எனக்கு ரிசீவ் ஆகணும். அது எல்லாமே டெலிவரி ஆனதுக்கப்புறமா நான் கிவ் அவே கண்டக்ட் பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா கிளப் ஃபேக்ட்ரியில் நீங்கள் என்னோட கிளப் ஃபேக்ட்ரி ஹால் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் நிறைய பியூட்டி ஐட்டம்ஸ் வாங்கியிருந்தேன் நான் வீடியோவில் ட்ரை பண்ணுறதுக்காகவே. ஸோ அது எல்லாத்தையுமே ஒரே வீடியோ ட்ரை பண்ண முடியாது, பண்ணால் 40 minutes ஆகிடும் வீடியோ, அது நமக்கு தேவையில்லை. ஸோ அதனால நான் ஒரு பார்ட் 1 பார்ட் 2 மாதிரி பண்ண போகிறேன். பார்ட் 1ல் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் ட்ரை பண்ண போகிறேன் அண்ட் பார்ட் 2ல் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பியூட்டி ப்ராடக்ட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது கிளப் ஃபேக்ட்ரியில், இதெல்லாம் வாங்கலாமா அப்படின்னு எல்லாமே நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஐஷேடோ ப்ரஷஸ். இது ரொம்ப ரேட் கம்மி, மற்ற எல்லாத்த விட கிளப் ஃபேக்ட்ரியில் ஐஷேடோ ப்ரஷஸ் ரொம்ப ரேட் கம்மி. ஸோ இது எப்படி இருக்குன்னு நான் ட்ரை பண்ணி சொல்ல போகிறேன். அடுத்தது ஐப்ரோ ஸ்டென்சில். நிறைய பேருக்கு ஐப்ரோ கரெக்டாக போட வர, அது ஸோ இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இதை பற்றி சொல்ல போகிறேன். அண்ட் ஃபால்ஸ் ஐலாஷஸ், இதுவும் ரொம்ப ரேட் கம்மி. இது மொத்தமுமே சேர்த்து சம் 100 150 அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ இது நம்ம ட்ரை பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஐலாஷ் tweezers ட்ரை பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஸ்மோக்கி ஐ, கேட் ஐலைனர், பாட்டம் லைனர் அண்ட் டாப் லைனர் இது ட்ரை பண்ண போகிறோம். பிகாஸ் நிறைய பேருக்கு ஸ்மோக்கி ஐ பண்ணுறதுக்கு வராது. ஸோ நம்ம இதையும் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறோம். இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். எனக்கு ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஸோ பார்ட் 2ல் நீங்கள் மீதி இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்ப்பீங்க. அது கண்டிப்பாக சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ஐப்ரோ ஸ்டென்சில் தான் ட்ரை பண்ண போகிறேன். பிகாஸ் என்னோட ஐப்ரோ ரொம்ப பேடாக இருக்குது. நான் ஐப்ரோ பென்சில் கூட போடல. ஸோ ரொம்ப மட்டத்தின் உச்சக்கட்டமாக இருக்குது. அதனால் ஃபர்ஸ்ட் நான் இதை ட்ரை பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. நம்பர் 1, நம்பர் 2 அண்ட் நம்பர் 3. நம்பர் 2 அண்ட் நம்பர் 3 வந்து கொஞ்சம் உங்களுக்கு அப்படியே பிளண்ட்டாக இருக்குது. என்னோட ஐப்ரோஸ் கொஞ்சம் லைட்டாக இந்த இடத்துல ஆர்ச்டாக வரும். ஸோ அதனால எனக்கு நம்பர் 1 தான் செட் ஆகும்னு நினைக்கிறேன். இதுவுமே ஒரு பர்ஃபெக்ட் மேட்ச் கிடையாது, பட் ஏதோ ஒன்று ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ இது ஓரளவுக்கு எனக்கு மேட்சிங்காக தான் இருக்குது. நான் என்னோட இந்த ஐஷேடோ ப்ரஷ் வச்சு பிளாக் அண்ட் ப்ரௌன் கலர் மிக்ஸ் பண்ணி நான் அப்ளை பண்ண போகிறேன். உங்களுக்கு தெரியுதா? ஓகே, நிஜமாவே சொல்லணும்னா சூப்பராக வந்திருக்கு. ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இது எப்படி முழுக்கி விட்ட மாதிரி இருக்குது, இது ஷார்ப்பாக இருக்குது. ஸோ என்னோட ஐப்ரோ ஷேப்பில் தான் இது இருக்குது. நான் நிஜமாக எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த அளவுக்கு வரும். நான் நினச்சேன் ஓரளவுக்கு நல்லா வரும்னு சொல்லி. பட் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல. ரெண்டுத்துக்கும் ரொம்பவே நல்லா இருக்குது சீரியஸாக. பட் இதில் ஒரே ஒரு கான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான ஐப்ரோ ஷேப் கிடைக்கிறது கஷ்டம். எனக்கு வந்து என்ன சொல்கிறது, ஃபார்ச்சுனேட்லி நம்பர் 1 எனக்கு செட் ஆகிருக்கு. ஸோ என்னோட ஐப்ரோ ஷேப்லேயே இது இருக்கிறதுனால எனக்கு பர்ஃபெக்டாக செட் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு இது நிஜமாவே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜஸ்ட் அந்த பிளேஸில் வச்சுட்டு இந்த டூல் வச்சு நான் ஜஸ்ட் போட்டேன். ஜஸ்ட் ஒரு 1 minute கூட ஆயிருக்காது, டக்குன்னு முடிஞ்சிடுச்சு. ஸோ நிஜமாவே எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் இது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஐப்ரோ ஷேப்க்கு இது செட் ஆகுமான்னு பார்த்துட்டு வாங்க. செட் ஆகலாம் நீங்கள் வாங்குறதே வேஸ்ட். எனக்கு இது ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட்டுக்கு நான் 9 out of 10 கொடுப்பேன். ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்டே ரொம்ப பிடிச்சிருச்சு. பட் செகண்ட் அண்ட் தேர்ட் ப்ராடக்ட்ஸ் எப்படி இருக்க போதுன்னு தெரியல. அடுத்தது நம்மகிட்ட 2 ஸ்டென்சில் இருக்குது. ஒன்று வந்து ஸ்மோக்கி ஐ, அதுக்கப்புறம் பாட்டம் லைனர் இருக்குது. இன்னொன்று டாப் லைனருக்கும் கேட் ஐலைனர் இருக்கும். நான் கண்ணு இப்படி வைக்கும்போது லைட்டாக என் கண்ணு அப்படி இருக்குது, கண்ணு வலிக்குது. ஸோ நான் ஒரு கண்ணில் ஸ்மோக்கி ஐயும் டாப் லைனரும் போட போகிறேன். ஒரு கண்ணில் ஸ்மோக்கி ஐயும் கேட் லைனரும் போட போகிறேன். கண்டிப்பாக கொஞ்சம் லூஸ் மாதிரி தான் இருக்கும். பட் உங்களுக்கு ரெண்டுமே காட்டணுங்கிறதுக்காக நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்து பண்ணேன்னா அவ்வளோவா அது நல்லா இருக்காது. ஸோ 2 பக்கமும் டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குது நீங்கள் பார்க்கணுங்கிறதுக்காக தான் பண்ண போகிறேன். நிஜமாக இதை வச்சு எனக்கு எப்படி பண்ணுறதுனே தெரியல, இது எப்படி வைக்கணும்னு கூட எனக்கு தெரியல. ஸோ இந்த ஷேப்பை வச்சு நான் கெஸ் பண்ணி தான் வைக்க போகிறேன். ஸோ நிஜமாக நார்மலாக நான் ஸ்மோக்கி ஐ போட சொன்னாலே போட்டுருவேன். இப்படிலாம் வந்து சொன்னாங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டம். நான் இந்த ஐஷேடோ பென்சில் எடுத்துக்கிறேன். பிளாக் கலர் எடுத்துகிட்டு இதுக்குள்ளே ஃபுல்லாக நான் அப்ளை பண்ண போகிறேன். கண்ணாடியும் இல்லை. ஸோ லெட்ஸ் ட்ரை. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா சீரியஸாக உங்களுக்கு தெரியுதா? நிஜமாக செம்மையாக இருக்குது. உங்களுக்கு அந்த டிஃபைன்டாக வந்திருக்கு தெரியுதா?
அப்படியே கரெக்டாக நறுக்குன்னு நச்சுன்னு வந்திருக்கு. சீரியஸாக சொல்லணும்னா நம்ம கையில் போடும்போது கொஞ்சம் அப்படியே இப்படி ஷேக்கியாக வரும், அந்த மாதிரி இல்லாமல் பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஸோ நிஜமாக எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் வந்து கட் க்ரீஸ் உங்களுக்கு போட தெரியாதுன்னா நீங்கள் கண்டிப்பாக இதை வச்சு கூட கட் க்ரீஸ் போடலாம். உங்களுக்கு பிக்மெண்டேஷன் பத்தலைன்னு சொன்னால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு லைட்டாக இன்னும் அப்ளை பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு இது ரொம்ப டிஃபைண்டாக இருக்குது. நம்ம அதனால இந்த ஐஷேடோ பென்சில் எடுத்து கொஞ்சம் ப்ரௌன் கலர் எடுத்து அவுட்டரில் மட்டும் கொஞ்சம் சும்மா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். பிகாஸ் எனக்கு இவ்வளோ டிஃபைண்டாக இருந்தால் அவ்வளோ பிடிக்காது. அதர்வைஸ் இந்த ஸ்டென்சில் நிஜமாவே செம்மையாக இருக்குது. நிஜமா சொல்கிறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் சும்மா விளையாட்டுக்கு சொல்லலை, நிஜமா நான் சுத்தமாக எக்ஸ்பெக்ட் பண்ணல எனக்கு இந்த அளவுக்கு பிடிக்கும்னு. என்னதான் நம்ம கையில் கொஞ்சம் இன்னும் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் அவ்வளோ ஒர்க் இல்லை. ஜஸ்ட் நம்ம இந்த அவுட்டரில் ப்ரௌன் கலர் அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். சீரியஸாக எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. இன்னொரு விஷயம்னா இந்த சைட்லலாம் லைட்டாக ஆயிருக்கு. அதெல்லாம் நம்ம ஃபவுண்டேஷன் வந்து ஐ மேக்கப் பண்ணதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் போடணும்னா நல்லாயிருக்கும். பட் நான் ஃபவுண்டேஷன் போட்டதுக்கப்புறம் ஐ மேக்கப் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. பட் சீரியஸ்லி செம்ம, சான்ஸே இல்லை, வேற லெவல். அண்ட் இந்த ஐஷேடோ ப்ரஷஸ் பற்றி சொல்லணும்னா நான் எல்லாமே யூஸ் பண்ணிட்டேன். சீரியஸாக எல்லாமே சூப்பராக இருக்குது. ஐஷேடோ போடுறதுக்கு தேவையான ஒரு 70% ஆஃப் த ப்ரஷ் இதில் இருக்குது. இந்த ஃப்ளாட் ப்ரஷ் இல்லை, அதுக்கப்புறம் இந்த குட்டி இது இருக்கும்ல அது இல்லை. ஸோ மற்றபடி மற்ற எல்லா ப்ரஷஸுமே நமக்கு இருக்குது. ஸோ நீங்கள் ஐஷேடோ போடுற நீங்கள் பிகினர்னால் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதுவுமே கண்டிப்பாக 9 out of 10 நான் கொடுக்குறேன். பிகாஸ் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பிரிசல்ஸ் எதுவுமே வெளியே வரல. பட் வாஷ் பண்ணும்போது வெளியே வருமானு எனக்கு தெரியல. பட் ஆஸ் ஆஃப் நவ் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன், ஃபர்ஸ்ட் ட்ரை த பெஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படியே இதில் வந்து பாட்டம் லைனரும் போட போகிறேன். ஓகே, நம்ம பாட்டம் லைனரில் இப்படி வச்சுக்கிட்டு ஆக்சுவலி இது ஒர்க் ஆகுமான்னு தெரியல. அண்ட் நான் இந்த ப்ரஷ் எடுத்துக்கிறேன். இந்த ப்ரஷ் எடுத்துக்கிட்டு இந்த பாட்டம் லைனர் வந்து எனக்கு பெருசாக பிடிக்கல. பிகாஸ் அது வந்து ஒரு மாதிரி அப்படி இருக்குது, எனக்கு அதனால பிடிக்கல. மேலே வந்து சூப்பராக இருக்குது, பட் கீழே எனக்கு பிடிக்கல. ஸோ இந்த சைட் நான் கேட் லைனர் போட போகிறேன். ஓகே, இது எப்படி போடுறதுன்னு தெரியலையே. இந்த கண்ணை பார்த்தீங்களா? யாரோ வந்து 2 கும்மாங்குத்து குத்துற மாதிரி இருக்குது இந்த கண்ணு. கடவுளே, இப்போ நான் போய் இதை வாஷ் பண்ணாலும் டோட்டல் கொலாட்ரல் டேமேஜ் ஆகிடும். ஸோ உங்களுக்கு அப்படியே இந்த வீடியோ முடிக்கிறேன். பட் இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ இதில் வந்து இந்த கேட் ஐலைனர் சுத்தமாக பிடிக்கல. இந்த கேட் ஐலைனரால தான் இந்த கண்ணு இவ்வளோ கேவலமாச்சு. இந்த கண்ணு கொஞ்சம் அப்படி தான் இருக்குது. இந்த பாட்டம் ஐலைனரும் நல்லா இல்லை. நம்ம ட்ரை தான் பண்ணுறோம். ஸோ நம்ம ட்ரை பண்ணும்போது எப்படி தான் வரும் கண்டிப்பாக நமக்கு தெரியும். ஸோ கேட் ஐலைனர் வந்து நிஜமாவே ஃபுல்லாகவே ரூவன் பண்ணுது, ஃபுல்லாக மேக்கப்பே வந்து கெடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்மோக்கி ஐ நிஜமாவே நல்லா வந்துச்சு, எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது. பட் கேட் லைனரும் பிடிக்கல, பாட்டம் லைனரும் பிடிக்கல, டாப் லைனரும் பிடிக்கல. ஸோ நான் வந்து ஸ்மோக்கி ஐக்கு 10 out of 10 கொடுத்தேன். பட் மற்ற 3க்குமே நான் 5 out of 10 தான் கொடுப்பேன். ஸோ ஓவரால் மேபி நான் 6 out of 10 கொடுப்பேன். பிகாஸ் இந்த ஸ்மோக்கி ஐ ஒன்றுத்துக்காக நம்ம இந்த ஹோல் செட்டையும் வாங்கணும். கண்டிப்பாக அதை நான் ப்ரிஃபர் பண்ணவே மாட்டேன். இந்த ஒரு கண்ணில் மட்டும்தான் நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்ட போகிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த ஆர்டல் ஐலாஷ் க்ளூ இருக்குது, இதை எடுத்துக்கிட்டு ஏதாவது ஒரு ஸ்மால் ப்ரஷோட பேக் சைடு எடுத்துகிட்டு இதில் அப்ளை பண்ணுறேன். இப்போ இது வந்து நான் ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு ட்ரை ஆக்க போகிறேன். ஐயோ, இதெல்லாம் ஆயிடுச்சு. ஓகே, ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு இதில் ட்ரை ஆக்க போகிறேன். ட்ரை ஆக்கிட்டு நான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ ஆக்சுவலி இது எதுக்கு நான் கையில் சும்மா வச்சுருக்கேன்? லெட் மீ ஜஸ்ட் ஹோல்ட் இட். பார்த்தீங்கன்னா இது ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஆக்சுவலி இந்த க்ளூ வந்து சரியான ஒரு டப்பா க்ளூ, அவ்வளோவா வந்து ஒட்ட மாட்டேங்குது. ஸோ அதனால லைட்டாக உறிஞ்சு வருது. அதர் தன் தேட் உங்களுக்கு இந்த ஐலாஷ் ரொம்ப சூப்பராக இருக்குது. 2 கண்ணுக்கும் வித்தியாசம் பாருங்கள். இந்த கண்ணு பார்க்குற ரொம்ப பாவமான ஒரு ஜீவனாக இருக்கேன். இந்த கண்ணை பார்க்கும்போது நல்ல ஒரு பயங்கரமாக அப்படி இருக்கேன். ஸோ எனக்கு நிஜமாவே ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் ஐலாஷ் பர்சனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் பிளாக் கலர் ஸ்மோக்கி வேறு போட்டதால இன்னும் நல்லா பாப் அவுட் ஆகுது. ஸோ நீங்கள் எந்த ஐஷேடோ போட்டு இது போட்டாலும் நல்லாயிருக்கும். ஒரு விஷயம் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப 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 திக்காக இருக்குது இந்த ஐலாஷ். இன்னும் கொஞ்சம் கூட நேச்சுரலாக இருக்கலாம்னு தோணுது. ரொம்ப ட்ரமாட்டிக்காக இருக்குது.
சூப்பர், ஐ லைக் இட். இந்த ட்வீசர் பற்றி சொல்லணும்னா ஆக்சுவலி டு பி ஃப்ராங்க் எனக்கு இதோட யூஸ் அவ்வளோவா தெரியல. பிகாஸ் இதை வச்சு போடுறத விட நான் கையில் வச்சு போடுறதே தான் நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். ஸோ இதில் நான் லைட்டாக நான் வச்சதுக்கு அப்புறமா எப்படியும் என்னோட ஹேண்ட் நான் யூஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுது. ஸோ மேபி அந்த ஹோல்ட் பண்ணுறதுக்காக இது யூஸ் ஆகுதே தவிர இது வச்சு மட்டுமே நான் ஐலாஷ் யூஸ் பண்ணுறதில்ல. என்னோட ஃபிங்கர்ஸ் வந்து இன்னும் பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ இதுவும் எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ இந்த ஐலாஷ்க்கு நான் ஒரு 7 out of 10 கொடுப்பேன். பிகாஸ் இது ரொம்ப நல்லா இருக்குது, திக்காக இருக்குது. இது நம்ம இன்னொரு வாட்டி கூட கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஸோ எல்லாமே ஃபைன். இதுக்கு கண்டிப்பாக நான் 8 out of 10 கொடுப்பேன். பிகாஸ் இதோட யூஸ் இருக்குது. எனக்கு இதில் அவ்வளோ யூஸ் பண்ண தெரியல. பிகாஸ் நான் ஃபர்ஸ்ட் டைம் இது வாங்குறேன். என்னோட ஃபிங்கர்ஸ் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக ஃபீல் ஆகுது. அதனால தான் இதோட குவாலிட்டி செம்மையாக இருக்குது. ஸோ அதனால் இது கண்டிப்பாக நான் 8 out of 10 கொடுப்பேன். நிஜமாவே எனக்கு தெரியும் நான் ஒரு மாங்காய் மங்குனி மாதிரி தான் இருக்கேன். எப்படி இருக்குது பாருங்களேன். ஸோ ஒரு கண் இப்படி ஒரு கண் அப்படி. ஸோ பேட். ஸோ யா ஆக்சுவலி சொல்ல போனால் இது வந்து எல்லாமே ரேட் ரொம்ப கம்மி. பட் எதுவுமே கேவலமாக இல்லை. உண்மையாக சொல்லணும்னா அதான் எதுவுமே மோசத்தின் உச்சக்கட்டத்தின் மச்ச உட்டகத்தப்பட்ட அப்படி இல்லை. ஸோ எனக்கு இந்த ஐஷேடோ ப்ரஷஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னோட ஜென்ரிக் ஐஷேடோ ப்ரஷஸ் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இதுவுமே இருந்தது. தெர் இஸ் நோ பிக் டிஃப்ரென்ஸ். ஏன் எனக்கு எல்லாமே பிடிச்சது. பிடிக்காதது பார்த்தீங்கன்னா இந்த ஐலைனர் ஸ்டென்சில் மட்டும்தான். அது வந்து என் கண்ணை ஒரு கேவலமாக மாற்றிடுச்சு. ஸோ பேட். நிஜமாவே இவ்வளோ நேரம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு சைடு இப்படி ஒரு சைடு இப்படி இருக்குது லூஸ் மாதிரி இருக்கிறது நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நிஜமாக வந்து நான் உங்களுக்கு கோயில் கட்டி கும்பிடுவேன். ஸோ நிஜமாக ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோ எல்லாரும் பார்த்ததுக்கு. 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் கிராஸ் ஆகிட்டோம். ஹைஃபை. ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிக்கலனாலும் இப்படி ஒரு மோசமான ஒரு மூஞ்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை டேப் பண்ணுங்கள். ஓகே, உங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கீர்த்தி. பாய்.